ஹாய், கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்காக கிளம்பிட்டேன். ஸோ கோயம்புத்தூரில் ஒர்க் வந்தாலே எனக்கு டபுள் தமாக்கா. நான் ஒர்க்கும் பார்த்துட்டு அம்மாவையும் பார்த்துட்டு வருவேன். 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு வருவேன் அம்மா வீட்டில். ஸோ நெக்ஸ்ட் டே தான் ஒர்க் இருந்துச்சு. ஸோ முன்னாடி நாள் வந்து நானும் அம்மா அதுக்கப்புறம் என்னோடய தம்பியோட வயத்தெல்லாம் சேர்ந்து ஷாப்பிங் போனோம். ப்ரூக்ஃபீல்டில் தான் ஷாப்பிங் பண்ணோம். ட்ரெண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் அங்கே இருக்க எல்லா ஷாப்லேயுமே ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டோம். ஸோ நாங்கள் 3 பேர் கேர்ள்ஸ் மட்டும் கிளம்பி போனோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது, கேர்ள்ஸ் அவுட்டிங் மாதிரி. அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா அப்பா வந்து நம்மளை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் போய் நம்ம வளர்ந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அம்மாவை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிறது பார்த்து வாங்கி கொடுக்கறது ஒரு வேறு மாதிரி ஒரு ஹாப்பினஸ். ஸோ அவங்க குழந்தைங்களா மாதிரி இது வாங்கிக்கவா அதை வாங்கிக்கவான்னு கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு வயசாகிறது பார்க்குறது ஒரு மாதிரி ஹார்ட் ஃபீலிங்ஸ்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கும் வயசாகாமல் எப்பவுமே யங்காக நம்ம கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் போனோம். ஃபுட் கோர்ட்டில் அம்மா வந்து ஹரிபவனமில் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. நாங்கள் 2 பேரும் மோமோ சாப்பிட்டோம் அண்ட் சிக்கன் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டே முடிஞ்சது, கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் மார்னிங் கிளம்பிட்டேன் மேக்கப்புக்கு. இப்போ போகிறது என்னோடய கிளைண்ட் ஜனனிக்காக. அவங்களுக்கு வந்து இது 2nd பேபி ஷவர். அவங்களோட என்கேஜ்மெண்ட்லேருந்து சங்கீத், ரிசப்ஷன், வெட்டிங், ஃபஸ்ட் பேபி ஷவர், அவங்க பர்த்டேஸ் எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அவங்க ஃபேமிலியும் நிறைய ஈவெண்ட்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக. பெஸ்ட்டான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக. ரொம்ப ஸ்வீட்டான கைண்டான பர்சன் ஆக்சுவலாக. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு எல்லா ஈவெண்ட்ஸும் நல்லபடியாக பண்ணி கொடுத்ததுக்கு. அடுத்தது கேர்ள் பாப்பா பிறந்துச்சுன்னா ஃபஸ்ட் பர்த்டே அவங்களோட ஏஜென்ட் ஃபங்க்ஷன், அது வரைக்கும் அவங்க கல்யாணம் அவங்க வளர்ப்பு அப்படின்ட்டு. சரி, ஓகே, ஹோப்ஃபுல்லி கேர்ள் பாப்பா. இவங்களோட பேபி ஷவருக்கு பண்ணது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா இவங்களோட என்கேஜ்மெண்ட்லேருந்து பார்க்குற ஆல்மோஸ்ட் 6 to 7 இயர்ஸாக இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி மேக்கப் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானும் முடிச்சுட்டு திருப்பியும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் நான் சென்னை கிளம்புவேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.